ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் லெவன் பாயிண்ட். நீங்கள் கேட்குறீங்க மேரீடு விமன். ஸோ இன்றைக்கி எபிசோடு எதுக்கு இல்லைன்னா, எல்லாருக்கும் ஆல்ரெடி ஐ திங்க் எவ்ரிபடி ஹாவ் அண்டர்ஸ்டுட் தட் மை ஹஸ்பண்ட் வாஸ் அட் ஹோம் டுடே பிகாஸ் நைட் டியூட்டி. அவங்க இப்போ தான் டியூட்டிக்கு கிளம்புனாங்க. அவங்க டியூட்டிக்கு கிளம்ப போனதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ தட் நாளைக்கு அவங்களுக்கு ஆஃப் இல்லையா, ஸோ நாளைக்கு அட்லீஸ்ட் உங்களுக்கு எபிசோட் டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாதுன்ட்டு. எனிவேஸ், ஸோ ஸ்டோரி இஸ் கோயிங் குட், ரைட்? ஸோ மேக்ஸ், ஐ திங்க் எவ்ரிபடி ஆர் வெயிட்டிங் ஃபார் ரொமான்டிக் எபிசோட், ரைட்? ஸோ அது இன்னைக்கு ஐ திங்க் ஐ வில் கிவ் யூ அ ரொமான்டிக் எபிசோட் டுடே. அண்ட் யா, தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். அண்ட் இன்றைக்கி நான் இந்த மாதிரி க்ரியேட்டிவாக ஸ்டோரிஸ் சொல்ல முடியுது என்னாலன்னா, ஐ ஆல்வேஸ் சே தீஸ் வேர்ட்ஸ் தட் நீங்கள் எல்லோரும் தான் காரணம். நீங்கள் எல்லோரும் என்னை இப்படி என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு யூனோ வாட் யூ சே, ஒரு பூஸ்ட் வருது. சரி, கேட்குறாங்க, ஸோ லெட் அஸ் கிவ் தம் சம்திங் ஸ்பெஷல் அப்படின்னு தோணுது. ஸோ யா, ஸோ ஆல் கிரெடிட் கோஸ் டு யூ ஆல் கைஸ். தேங்க்ஸ் அண்ட் ஐ எம் ரியலி வெரி கிரேட்ஃபுல் டு யூ ஆல் கைஸ். ஓகே, வித்தவுட் எனி லேட் லெட் மீ கெட் இன் டு தி ஸ்டோரி. ஸோ ப்ரீவியஸ் எபிசோடில் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஜான்சி வந்து அலேக்கியாக்காக ஃபைட் பண்ணியிருக்காங்க வித் ரவுடி ஃபெலோஸ். அவங்க டீஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அதுவும் ஜான்சிக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. ஸோ அதுக்கு தான் அவங்கள அடிப்பாங்க, ஃபைட் பண்ணுவாங்க அவங்க கூட. அப்போ அவங்களுக்கு ஒரு சின்னதாக அடிப்படும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்க எல்லோரும் ஓகே அப்படின்னு நினைக்கும்போது நெக்ஸ்ட் டே மிஸ்டர் சந்தீப் வருவாங்க. அண்டு ஓவர் ட்ராமா பண்ணுவாங்க அலேக்கியாவை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அங்கேருந்து. பட் அருண் அண்டு ஜான்சி வந்து நம்ம அலேக்கியாவை, இந்த நேம்ஸ் ரொம்ப கன்ஃபியூஷன் பாருங்க எனக்கு, இன்னும் கூட அது போல். ஸோ இந்த அலேக்கியாவை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ வாட் நெக்ஸ்ட்? ஸோ அதுக்கப்புறம் ஸோ மார்னிங்கே மிஸ்டர் சந்தீப் பிரேக்ஃபாஸ்ட் டைம்லேயே வந்தாங்க இல்லையா. ஸோ ஆஃப்டர்நூன் வரைக்கும் கூட ஜான்சிவை விடாமல் அப்படியே பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ ஜான்சி கூட எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஓகே, ஐம் ஓகே. அண்ட் அருண் வந்து ப்ளீஸ் ஜான்சியை கொஞ்சம் போவிடுடி, நான் இருக்கேன் இல்லை, நான் பார்த்துக்குறேன் உன்னை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அலேக்கியா வந்து ஜான்சியை விடாமல் அப்படியே பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ ஜான்சி வந்து அருணுக்கு இட்ஸ் ஓகே அருண், நோ ப்ராப்ளம், ஐ கேன் டேக் கேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஈவினிங்க்கு கொஞ்சம் செட் ஆயிடுவாங்க அலேக்கியா. பிகாஸ் பிரேமா, ஜான்சி அண்ட் அருண் வந்து ரொம்ப யூனோ என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, கரேஜ் கொடுத்துட்டே இருப்பாங்க. நாங்கள் உங்கள் சுற்றியே இருப்போம், இனிமேல் அந்த பர்சன் உள்ளே கூட வர முடியாது, செக்யூரிட்டி கார்டுக்கு சொல்லிட்டோம் இல்லை, இனிமேல் அவன் இந்த பக்கம் கூட வரமாட்டான், ப்ளீஸ் நீ ஹாப்பியாக இரு, அப்படி இப்படின்னு மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ மோட்டிவேட் பண்ணதும் கொஞ்சம் ஷி வில் பி ஓகே. அதுக்கப்புறம் அவங்க லன்ச் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் எல்லாமே ஆயிரும். அண்டு 9:30க்கு அலேக்கியா சொல்லுவாங்க தட் எனக்கு தனியாக இருக்கணும்னு இருக்குது, ஸோ ப்ளீஸ் நான் தூங்குறேன் கூட அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்ட்டு பிரேமா அண்டு ஜான்சி வந்து அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுவாங்க. பட் அருண் வந்து அங்கேயே இருப்பாங்க. பிகாஸ் அவங்க தங்கச்சி எப்போ எந்த ரியாக்ஷன் இருந்தாலும் ஒரு பர்சன் அவங்கக்கிட்ட இருக்கணும் இல்லையா.
ஸோ அருண் அதுதான் சொல்லுவான், நீங்கள் போய் தூங்குங்க, நான் பார்த்துக்கிறேன் தங்கச்சிவை அப்படின்ட்டு அருண் சொல்லுவாங்க. ஸோ ஜான்சி வந்து சரி ஏதாவது அவசரமாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட் டு கால் அஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சொன்னதும் யா ஷுர் அப்படின்ட்டு அவங்க ரூமுக்கு போயிடுவாங்க. அண்ட் அருண் வந்து அங்கேயே உட்காந்து அலேக்கியாவை பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அலேக்கியா இன்னும் தூங்கலை, பட் ஏதோ யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அருண் வந்து அவங்க பக்கமாக உட்காந்து, அலேக்கியா பக்கமாக உட்காந்து அவங்க கையை பிடிச்சிட்டு, என்னடா என்ன திங்க் பண்ணுற நீ சொல்லு, எனக்கு நான் அண்ணன் தானே, எனக்காவது ஷேர் பண்ணிக்கோ அப்படின்வாங்க. இல்லை நான் ஜான்சி பற்றி தான் திங்க் பண்ணுறேன் அப்படின்வாங்க. அப்போது அருண் வந்து இதுதான் கரெக்டாக ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்க எவ்வளோ டீப்பாக லவ் பண்ணுறாங்கன்னது என் தங்கச்சிக்கு நான் புரிய வைக்கணும் அப்படின்னு ஒரு தாட்டில் ஹீ வில் ஸ்டார்ட் பாரு. அண்ட் அருணுக்கு என்னென்னா, அலேக்கியா கூட ஜான்சிவை லவ் பண்ணுறாங்கன்னது அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்குது. பட் அலேக்கியாவுக்கு அந்த கிளாரிட்டி இல்லை. ஸோ அருண் அதுதான் நினைப்பான். ஸோ ஓகே, இதுதான் கரெக்ட் டைம், என் தங்கச்சிக்குள்ளே இருக்கிற அந்த லவ்வை நான் வெளியே கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஹீ வில் ஸ்டார்ட் டாக்கிங். பாரு அலேக்கியா, இத்தனை மெம்பர்ஸ் இருந்தாலும் அவங்க உனக்காக எவ்வளோ ஃபைட் பண்ணியிருக்காங்க, உனக்காக அவங்க உயிர் கூட கொடுத்துருவாங்க, அவ்வளோ லவ் பண்ணுறாங்க உன்னை. அது உனக்கு மார்னிங் க்ளப் ஹவுஸில் நடந்த ஃபைட்லேயே உனக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா அப்படின்வாங்க. அப்போது அலேக்கியா வந்து ஆமாம் அண்ணா, நிறையா எனக்காக ரொம்ப ஃபைட் பண்ணாங்க, என் டிக்னிட்டிக்காக, என் செல்ஃப் ரெஸ்பெக்டுக்காக ரொம்ப ஃபைட் பண்ணாங்க இந்த ரவுடி பசங்கள்கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க அலேக்கியா. அதுதான்மா நாங்களும் சொல்கிறோம், நீ ஜான்சி கிட்ட இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருப்ப. ஷி வில் ப்ரொடெக்ட் யூ ஃப்ரம் எனிபடி. உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அது நீ ஹாப்பியாக தாராளமாக யூனோ ஓப்பன் ஹார்ட்டடாக நீ அவங்களுக்கு, ஜான்சி எனக்கு இது இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் இது பண்ணலாம் அப்படின்னு நீ ஒரு வார்த்தை சொன்னாவே போதும், அவங்க உன்னை ரொம்ப என்கரேஜ் கூட பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஆள் உன்னை லவ் பண்ணுறாங்க. ஸோ ப்ளீஸ் திங்க் ஒன்ஸ் அப்படின்வாங்க. சொன்னதும் அது இல்லைண்ணா அப்படின்னு அலேக்கியா சொல்லும்போது, சரி நான் இன்னொரு கொஷின் உன்னை கேட்குறேன் அலேக்கியா அப்படின்னு அருண் சொல்லுவாங்க. சொன்னதும் என்னண்ணா அப்படின்ட்டு அலேக்கியா கேட்பாங்க. கேட்டதும் மார்னிங் சந்தீப் வந்தப்போ நான் உன் பக்கத்தில் தான் இருக்கேன், பிரேமாவும் உன் பக்கத்தில் தான் இருக்காங்க, ஆனால் ஜான்சி உனக்கும் எனக்கும் பிரேமாவுக்கும் ரொம்ப தூரத்தில் இருக்காங்க. பட் சந்தீப் உன் கை பிடிச்சி இழுத்தும்போது நீ அவங்களேருந்து தப்பிச்சுக்கிட்டு நீ ஓடி போய் ஜான்சிவை ஏன் ஹக் பண்ண அப்படின்னு அருண் கேட்பாங்க. கேட்டதும் அலேக்கியா கிட்ட ஆன்சர் இல்லை. அப்போ ஆமாம், நான் ஏன் அவங்கள போய் ஹக் பண்ணேன், பக்கத்தில் அண்ணா தானே இருக்கான், அவனையே நான் ஹக் பண்ணியிருக்கணும் இல்லை அண்ணா அப்படின்னு கூப்பிட்டு இருக்கணும் இல்லை, பட் நான் ஜான்சின்னு கூப்பிட்டேன், ஜான்சி கிட்ட ஓடி போயிட்டு ஹக் பண்ணேன், ஏன் அப்படி பண்ணேன்னு திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க அலேக்கியா. ஸோ அப்போது அருண் மறுபடியும் திஸ் இஸ் வேர் அவங்களுக்கு கூட நான் இருக்கேன், அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, பட் நீ எப்போ வெளியே போகணுன்னு நினச்சாலும் நீ ஜான்சிக்கு தான் கால் பண்ணுவேன். ஓகே, உனக்கு ஷாப்பிங் போகணுன்னு ஆசையாக இருந்தாலும் ஜான்சிக்கு தான் கால் பண்ணுவேன். ஓகே, உனக்கு ரொம்ப போராக இருக்குன்னா நீ ஜான்சி வீட்டுக்கு தான் ஓடி போகிற. ஸோ இத்தனை விஷயத்தில் எல்லா விஷயத்துலேயும் உனக்கு ஜான்சி தான் தேவைப்படுது நவடேஸ். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு அவங்க அண்ணா கேட்பாங்க. கேட்டதும் அலேக்கியா கிட்ட ஆன்சர் இல்லை, பிகாஸ் அவங்களுக்கும் கூட தெரியல. ஸோ அப்போது அவங்க அண்ணா வெரி கிளியராக சொல்லுவாங்க, இது உனக்கு தெரியல, பட் எங்கேயோ ஒரு கார்னரில் நீ அவங்கள லவ் பண்ணுற. ஜான்சிவை அவங்க கேரக்டராக வச்சு, இல்லைன்னா அவங்க ஹெல்பிங் நேச்சரோ, இல்லை அவங்க உன் மேலே காமிக்கிற கேரோ எஃபெக்ஷனோ
இல்லை உன் கூட டைம் ஸ்பெண்ட்ற அந்த விதமோ ஏதோ உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு தான் நீ எப்போவும் ஜான்சி பக்கத்தில் இருக்கணும்னா அப்படின்னு நீ ஆசைப்படுற. ஸோ அது என்ன, அது லவ் தான் அப்படின்னு ஒரு கிளாரிட்டி கொடுப்பாங்க அலேக்கியாவுக்கு அருண். சொன்னதும் அலேக்கியாவுக்கு, அண்ணா என்னை கன்ஃபியூஸ் பண்ணாதண்ணா ப்ளீஸ், சரி லெட் மீ திங்க் அப்படின்ட்டு அப்படியே அவங்க பெட் மேலே தூங்கிடுவாங்க. சரின்னு அருண் கூட தூங்கிடுவாங்க. சரின்னு அப்படியே அலேக்கியா திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எல்லா மூமெண்ட்ஸும் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண ஈச் அண்ட் எவ்ரி மினிட் அவங்க ரீகால் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க பெட் மேலே தூங்கிட்டு. ஸோ அதெல்லாம் அப்படியே நினைக்கும்போது அவங்களுக்கு கூட ஒரு புரிஞ்சிடும் தட் எஸ் ஐ எம் இன் லவ் வித் ஹர் அப்படின்னது அவங்களுக்கு புரிஞ்சிச்சு. ஸோ டைம் பார்ப்பாங்க. டைம் பார்த்தா இட்ஸ் அபவுட் டு பி 12. ஓகே, ஸோ மீன்ஸ் ஜான்சி பர்த்டே. ஸோ சைலண்ட்டாக அவங்க அண்ணாவுக்கும் கூட தெரியாமல் சைலண்ட்டாக இந்த பாப்பப் இது இருக்கும் இல்லையா, பர்த்டே பாப்பப்ஸ், ஸோ அது ஒன்று எடுத்துகிட்டு சென்டர் ஆஃப் எல்லா பெட்ரூம்ஸும் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் தான் இருக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோர் டெரஸ் கிட்ட ஸ்டேர்ஸ் கிட்ட நின்றுட்டு அந்த பாப்பப்பை பிளாஸ்ட் பண்ணுவாங்க. பிளாஸ்ட் பண்ணதும் அருண், பிரேமா, ஜான்சி எல்லாரும் பயந்துட்டு ஃபாஸ்ட்டாக ஓடி வருவாங்க என்னாச்சு அப்படின்னு. அப்போது எல்லாரும் அலேக்கியாவை பார்த்து இப்படியே ஷாக் ஆயிடுவாங்க. ஷாக் ஆனதும் அலேக்கியா சிரிச்சுட்டு, ஐயையோ எல்லாரும் பயந்துட்டிங்கல்ல அப்படின்னு சிரிச்சுட்டே இருப்பாங்க. இதுக்குள்ளே 12 o'clock ஆயிடும். 12 ஆனதும் ஹாப்பி பர்த்டே ஜான்சி அப்படின்னு சீரியஸாக சொல்லுவாங்க. சொன்னதும் ஜான்சிக்கு அப்போ வரைக்கும் அவங்க பர்த்டே ஞாபகமே இல்லை. ஓ டுடே இஸ் மை பர்த்டே இல்லை அப்படின்ட்டு தேங்க்யூ அப்படின்வாங்க. அப்படின்னு சொன்னதும் இத்தனை பிளானிங் பண்ணதே உன் பர்த்டேக்காக தாண்டி அப்படின்ட்டு பிரேமா சொல்லுவாங்க. ஓ அதுக்கு தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்களா அப்படின்னு அப்போ தான் அவங்களுக்கு புரியும். அப்போது ஆமாம், இதெல்லாமே அலேக்கியாவோட பிளான் தான். அவங்க உங்கள் பர்த்டே ரொம்ப ஸ்பெஷலாக செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க, அதுக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு ஒரு சின்ன ரொமான்டிக் கான்டாக்ட் ஆயிரும் ஜான்சிக்கும் அலேக்கியாவுக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சிருக்கோம். ஜான்சிக்கு ஒரு டவுட்டு, ஏன்னா ஏதோ ரொமான்டிக்காக பார்த்துதா இல்லை எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சா அப்படின்ட்டு. சரின்னு ஒரு கேக்கு ஓடி போயிட்டு அருண் கீழே இருக்கிற ஃப்ரிட்ஜில் இருந்து கேக் கொண்டு வருவாங்க. ஸோ கேக் கட் பண்ணுவாங்க. ஒரு 1 hour கொஞ்சம் அந்த செலப்ரேஷன் மூட்லேயே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பிரேமா கிட்டையா அலேக்கியாவை பார்த்தியா எவ்வளோ ரொமான்டிக்காக பார்த்தாங்க உன்னை அப்படின்னு. ஓ உனக்கு கூட அப்படி தான் தோணுச்சா, எனக்கும் அப்படி தான் தோணுச்சுடி அப்படின்னு ஜான்சி சொல்லுவாங்க. ஆமாம் எனக்கும் தோணுச்சு. மேபி சந்தீப் கிட்டேருந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்க இல்லையா, மேபி அவங்களுக்கு இப்போது உன் மேலே லவ் ஸ்டார்ட் ஆச்சோ அப்படின்னு பிரேமா சொல்லுவாங்க. சொன்னதும் ஜான்சி அப்படியெல்லாம் இருக்காதுடி அப்படின்வாங்க. சரி சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு மறுபடியும் அவங்க ரூமுக்கு போயிட்டு தூங்கிடுவாங்க. தூங்கினதுக்கப்புறம் ஒரு 3:30, 4 அந்த டைம் நடுவில் மறுபடியும் அலேக்கியா ரொம்ப ஸ்லோவாக அவங்க கொண்டு வந்த அந்த ஃப்ராக் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பர்த்டே கிஃப்டை ஸ்லோவாக ஜான்சி ரூம்குள்ளே ஸ்லோவாக போயிட்டு ஜான்சி பெட் மேலே படுத்துட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க பக்கத்துலேயே அந்த ஃப்ராக்கை வச்சுட்டு அது மேலே ஒரு ஸ்லிப் வைப்பாங்க. தட் ஹாப்பி பர்த்டே மை லவ் அப்படின்னு எழுதி அங்கே வச்சுருவாங்க. வச்சதும் நெக்ஸ்ட் டே மார்னிங் 4:30க்கு ஜான்சிக்கு எந்திரிக்க பழக்கம் இருக்கு இல்லையா, ஸோ அவங்க ஏந்திரிச்சிட்டு அந்த ஃப்ராக்கை பார்ப்பாங்க. ஏந்திரிச்சதும் அந்த ஃப்ராக் அவங்க முன்னாடியே இருக்கும். கண்ணு திறந்து ஓப்பன் பண்ணதும் ஓகே, ஓப்பன் பண்ணதும் அந்த ஃப்ராக் அவங்க பெட் மேலே இருக்கும்.
ஹே, இந்த ஃப்ராக் நான் அன்னைக்கு ஷாப்பிங் மாலில் பார்த்தது தானே அப்படின்னு அந்த ஃப்ராக்கை பார்த்து சடனாக ஏந்திரிச்சிட்டு உட்காருவாங்க. உட்கார்ந்ததும் அது மேலே ஒரு சின்ன நோட் இருக்கும், ஹாப்பி பர்த்டே மை லவ் அப்படின்ட்டு. மை லவ், இது அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. இது அலக்கியா தானா, இல்லைன்னா யாராவது எனக்கு என்கிட்ட ப்ராங்க் பண்ணுறாங்களா அப்படின்னு ஒரு டவுட்டு. ஸோ எதுவும் புரியல. ஸோ அவங்க எல்லோரும் எழுந்திரிக்க வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. லைக் 5:30 எல்லோரும் எழுந்திரிச்சிடுவாங்க. எழுந்திரிச்சதுக்கப்புறம் ஜான்சி கேட்பாங்க அலேக்கியா கிட்டே, அலேக்கியா இந்த ஃப்ராக் நமக்கு அன்னைக்கு மாலில் நான் பார்த்தது தானே அப்படின்வாங்க. ஆமாம் அப்படின்வாங்க. பட் அன்றைக்கி உனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன் அப்படின்னா, எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன், பட் அன்றைக்கே உனக்காக வாங்கிட்டேன், உனக்கு பிடிச்சது வாங்கினா தானே நல்லா இருக்கும் உன் மேலே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்லிப்புன்னு சொன்னதும் ஓகே 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 கைஸ், ஃபாஸ்ட்டாக ரெடி ஆயிருங்க, அம்மா அப்பா எல்லோரும் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் என்ன அம்மா வர்றாங்களா அப்படின்னு ஜான்சி அந்த ஸ்லிப் பற்றி மறந்துடுவாங்க இமீடியட்டாக. ஆமாம் மேபி வருவாங்கன்னு தான் நினைக்கிறேன், பிகாஸ் சொன்னேன், நான் இன்வைட் பண்ணியிருக்கேன் வாங்க அப்படின்ட்டு. அவங்க கொஞ்சம் டவுட்டாக தான் சொன்னாங்க, பட் வருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு அலேக்கியா சொல்லுவாங்க. சரின்ட்டு அவங்க ரூம்குள்ளே போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் அருண் பாத்ரூம்குள்ளே போயிடுவாங்க. அண்டு பிரேமா அவங்க ரூம்குள்ளே போயிடுவாங்க. அந்த இதை பார்த்து ஸ்லோவாக அலேக்கியா ஜான்சி ரூம்குள்ளே வருவாங்க. வந்ததும் ஜான்சி அப்படின்னு கூப்பிடுவாங்க அலேக்கியா. சரின்னு ஜான்சி அந்த பக்கமாக திரும்பியிருப்பாங்களா, சடனாக இந்த பக்கம் திரும்புவாங்க. அப்படின்ட்டு சொன்னதும் என்ன அலேக்கியா ஏதாவது சொல்லுமா அப்படின்வாங்க. ஆமாம் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்வாங்க. சொன்னதும் ஜான்சி எனக்கு தெரியும், ஜஸ்ட் தேங்க்ஸ் தானே, நேற்றுக்கு நடந்த அந்த ஃபைட்டுக்கும் சந்தீப்பை நான் துரத்து விட்டதுக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதாங்க, எனக்கு புரிஞ்சது, நீ எல்லாம் எனக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய அவசரமே இல்லை அப்படின்ட்டு லொடன்னு பேசிட்டே இருப்பாங்க. அலேக்கியா என்ன சொல்ல வர்றாங்கன்னது அவங்க கேட்கவே மாட்டாங்க. சும்மா இவங்க பாட்டுக்கு இங்கே எதோ பேசிட்டே இருப்பாங்க. அலேக்கியாவுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் டைட்டாக அவங்கள ஹக் பண்ணிவிட்டு லிப் கிஸ் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் லிப் கிஸ் கொடுத்ததும் ஜான்சி ஷாக் ஆகிட்டு அப்படியே அவங்க ஐஸை ஓப்பன் பண்ணி வச்சுருவாங்க ஷாக்கில். இது என்ன நடக்கிறது நிஜமா அப்படின்ட்டு. அலேக்கியா லிப் கிஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் அவங்கள புஷ் பண்ணிவிட்டு, நான் என்ன சொல்ல வர்றேன் என்னது கேட்கவே மாட்டியா, ஐ லவ் யூ, இது சொல்ல தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக அங்கேருந்து ஓடி போயிடுவாங்க அலேக்கியா. ஜான்சிக்கு இன்னும் ஒன்றும் புரியல, அவங்க ஐ லவ் யூ சொன்னதும் ஒன்றும் புரியல, இதெல்லாம் நிஜமா இல்லைன்னா நான் ஏதாவது ட்ரீம்லேண்டில் இருக்கேன்னா அந்த மாதிரி தான் திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதுக்குள்ளே பிரேமா வருவாங்க அவங்க ரூம்குள்ளே. வந்ததும் ஹே ஜான்சி என்னடி நீ இன்னும் இப்படியே இருக்க, இன்னும் பாத்துக்கே போகலையா அப்படின்னு அவங்கள இப்படி ஷேக் பண்ணுவாங்க. ஷேக் பண்ணதுக்கப்புறம் ஜான்சி இப்போது என்ன நடந்தது அப்படின்னு பிரேமாவை கேட்பாங்க. என்ன நடந்ததா, என்னடி பேசுகிற, ஏதாவது ஆச்சா உனக்கு, நல்லா தானே இருக்க அப்படின்னு சொன்னதும் ஜான்சி கூட அந்த விஷயம் சொல்லணும் அவங்களுக்கே ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லைல்ல, ஸோ அதுக்கு தான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்டு இல்லை நத்திங் சரி ஒரு 10 minutes இரு, நான் பாத் பண்ணிவிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போய் ஃப்ரெஷ்ஷாக பாத் பண்ணிவிட்டு அலேக்கியா கொடுத்த அந்த ஃப்ராக்கை ட்ரெஸ்அப் பண்ணிக்கிட்டு நல்லா பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆகிட்டு வருவாங்க. வந்ததும் பிரேமா வாவ்
சூப்பராக இருக்குடி, நீ இப்படி ஒன்று அலைக்கியாவை பார்க்கணும். அவ்வளோதான், அலைக்கிய ஃப்ளாட் ஆயிடுவாங்க. இன்றைக்கி பார், நீ இல்லை அவங்களே உன்னை ப்ரப்போஸ் பண்ணுவாங்களா, அவ்வளோ அழகாக இருக்க அப்படின்னு பிரேமா சொல்லுவாங்க. சொன்னதும் கொஞ்சம் ப்ளஷ் ஆயிடுவாங்க ஜான்சி. சரின்னு கீழே இருந்து அருண் அண்டு அலேக்கியா வந்து, பிரேமா, ஜான்சி, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி, சீக்கிரமாக வாங்க அப்படின்னு கத்துவாங்க. கத்துனதும் வா 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 போகலாம் அலேக்கியா கூட கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சொன்னதும் சரின்னு அவங்க ஸ்டெப்ஸ் இறங்கிட்டே இருக்கும்போது அலேக்கியாவுக்கு ஜான்சி ஒரு ஐ கான்டாக்ட் கொடுப்பாங்க. அலேக்கியா ஜான்சியோட பியூட்டியை பார்த்து அப்படியே அவங்கள ரொமான்டிக் ஒரு ஐ கான்டாக்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஜான்சிக்கு கூட அப்படியே அவங்கள பார்த்துக்கிட்டே இறங்கிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. இவங்க கூட அந்த டைனிங் டேபிள் பக்கமாக நின்றுட்டு அவங்களையே ரொமான்டிக்காக பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ வருவாங்க. வந்ததுக்கப்புறம் அருண் மறுபடியும் மினி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஜான்சி, யூ லுக் வெரி கார்ஜியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் தேங்க்யூ அப்படின்ட்டு சரின்னு சரி வாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு உட்காருவாங்க. உட்காந்ததுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லாம் கூட ஜான்சிக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் தான். லைக் சப்பாத்தி, ஆலு ஃப்ரை, ரவா கேசரி, யூனோ வடா, எல்லாமே அங்கே டேபிள் மேலே இருக்கும். அப்போது ஜான்சி, இதெல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிங்களா அப்படின்னு கேட்பாங்க. கேட்டதும் எஸ் அப்படின்னு அலேக்கியா சொல்லுவாங்க. ஓ தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் ரவா கேசரியில் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு ரவா கேசரி அவங்க ஒரு பவுலில் எடுத்து கொடுப்பாங்க. கொடுத்ததும் சரின்னு அந்த பவுலில் ரவா கேசரி டேஸ்ட் பண்ணுவாங்க. டேஸ்ட் பண்ணதும் இது இந்த டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. என்ன சொல்லு அப்படின்னு பிரேமா சொன்னதும், அம்மா பண்ண மாதிரி இருக்கே டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் அவங்க அம்மா கிச்சன் ரூமில் இருந்து, ஆமாம் நான் தான் பண்ணேன் அப்படின்ட்டு கிச்சனில் இருந்து வெளியே வருவாங்க. வந்ததும் ஓடி போயிட்டு அவங்க அம்மாவை ஹக் பண்ணுவாங்க ஜான்சி. பண்ணதும் ஹாப்பி பர்த்டேம்மா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. தேங்க்ஸ்மா, தேங்க்யூ வெரி மச் அப்படின்வாங்க. அவங்க பின்னாடியே அலேக்கியா பேரண்ட்ஸ் கூட வருவாங்க. வந்ததும், ஹே நீங்களும் கூட வந்திருக்கீங்களா ஆண்டி, அங்கிள், தேங்க்யூ வெரி மச் ஃபார் மேக்கிங் மை பர்த்டே ஸோ ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும், ஐயோ எங்களுக்கு எதுவும் தெரியாதுமா, இதெல்லாம் அலேக்கியா பண்ணது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் ஜான்சி அலேக்கியா பக்கமாக மறுபடியும் பார்ப்பாங்க. அலேக்கியா ஜான்சியை அப்படியே ரொமான்டிக்காக பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ அவங்க கண் மூலமாக தேங்க்ஸ் சொல்லுவாங்க. சொன்னதும் அது புரிஞ்சுக்கிட்டு இவங்க கூட ரிப்ளை பண்ணுவாங்க ஐ கான்டாக்ட்லேயே, யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் அப்படின்ட்டு. சரின்னு எல்லோரும் சேர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லோரும் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிட்டே இருப்பாங்க. எல்லாரும் பேசிட்டே இருப்பாங்க. ஜான்சி அண்ட் அலேக்கியா மட்டும் அவங்க அந்த லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க ஒருத்தர் பார்த்துக்கிட்டே. ஸோ இதெல்லாம் அங்கே இருக்கிற எல்லாரும் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. யாரும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண விரும்ப மாட்டாங்க. சரின்னு கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம், ஓகே நம்ம லன்ச் ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணலாமா அப்படின்னு அங்கே இருக்கிற லேடிஸ் எல்லோரும், லைக் ஜான்சி அவங்க அம்மா, அலேக்கியா அவங்க அம்மா, பிரேமா எல்லோரும் நினச்சதுக்கப்புறம் சரி அப்படின்ட்டு போவாங்க. போனதுக்கப்புறம் ஜான்சி அண்டு அலேக்கியா கூட கிச்சனுக்கு போவாங்க. நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்ட்டு. சரின்னு அவங்களும் எதுவும் பேச மாட்டாங்க. அண்ட் அருண் அண்ட் அவங்க அப்பா ஹாலில் உட்காந்து பேசிட்டே இருப்பாங்க, சம்திங் லைக் பிஸ்னஸ் இது அதுன்னு. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் ஜான்சி ஸ்லோவாக அங்கேருந்து மூவ் ஆன் ஆகிட்டு அவங்க ரூம்குள்ளே போயிடுவாங்க. போயிட்டு அங்கேருந்து அலேக்கியாவுக்கு ஒரு மெசேஜ் போடுவாங்க. அலேக்கியா ப்ளீஸ் என் ரூமுக்கு வர்றியா அப்படின்ட்டு. சொன்னதும் அலேக்கியா அந்த மெசேஜ் பார்த்துட்டு கொஞ்சம் ப்ளஷ்ஷு, ஸ்மைலு எல்லாமே இருக்கும் அவங்க ஃபேஸில் இருந்துட்டு,
பட் இங்கே அம்மா எல்லாரும் இருக்காங்க எப்படி அப்படின்வாங்க. அப்போது ஜான்சி எனக்கு தெரியாது, ப்ளீஸ் என் ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் சரி வரேன் அப்படின்ட்டு சும்மா யாரும் அவங்கள அப்சர்வ் பண்ணலன்னு நினைப்பாங்க 2 பேரும். பட் எல்லோரும் அவங்கள அப்சர்வ் பண்ணுறாங்க, அது அவங்களுக்கு தெரியாது. ஸோ ஸ்லோவாக யாரும் என்னை பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அலைக்கு அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக ஜான்சி ரூமுக்கு போவாங்க. ஜான்சி ரூமுக்கு போய் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி உள்ளே வருவாங்க. அவ்வளோதான், ஜான்சி அவங்கள அப்படியே பேக் சைடில் இருந்து ஹக் பண்ணுவாங்க. ஹக் பண்ணிக்கிட்டு நிஜம் சொல்லு, மார்னிங் நீ எனக்கு லிப் கிஸ் கொடுத்ததானே அப்படின்னு கேட்பாங்க. கேட்டதும் அலைக்கியா எதுவும் பேசாமல் ஸ்மைல் கொடுத்துட்டே இருப்பாங்க, வெக்கமாக ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போது ஜான்சி நிச்சயம் சொல்லு, டு யூ ரியலி லவ் மீ அப்படின்னு கேட்பாங்க. கேட்டதும் அலைக்கியா மறுபடியும் அவங்க பக்கமாக திரும்பிட்டு எஸ் ஐ ரியலி லவ் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், ஜான்சி இஸ் அவங்க அவுட் ஆஃப் த வேர்ல்டு, எங்கேயோ இருப்பாங்க ஆகாசத்தில். ஸோ வாட் நெக்ஸ்ட், எப்படி இங்கே இந்த லவ் டெவலப்மெண்ட் ஸ்மூத்தாக போகுமா, இல்லை ஏதாவது ஆப்ஸ்டக்கிள்ஸ் வருமா, இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அப்போ வரைக்கும் டாட்டா பை பை, see you. ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.